இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ விஜயன் காவேரிக்குள்ளார இருக்க அன்பு அது காதலாக உருவாகி அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சி நம்ம கூட இவங்களே வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது நமக்கே தெளிவாக தெரியுது பார்க்கும்பொழுது. பல தடவை அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக வெளிப்படுத்தினா கூட கான்ட்ராக்டின் காரணமாகவும் நிவினை தான் ஒரு வேளை காவேரி மனத்தை நினச்சிருக்காங்களோன்னு விஜய் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறதுனாலையும் இப்போ இதில் இப்போ நம்ம இப்போ நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவர் பணத்துக்காக தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நினச்சிப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் இவங்களுக்கும் இருக்கிறதுனால காவேரிக்கும் இருக்கிறதுனால அதை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. முன்னாடியெல்லாம் அந்த கதை ஒரு முக்கோண காதல் கதையாக இருந்துச்சு, நிவின் காவேரி விஜய் அப்படின்ட்டு. விஜய் வந்ததுக்கு பிறகு இந்த கதை நிறைய திசை மாறி போகும் பொழுதும் நிறைய பேர் நிவின் காவேரி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு முடிவோடு இருந்தாங்க, என்ன இருந்தாலும் சரிங்க திருப்பி நிவினும் காவேரி தான் சேருவாங்க, விஜய் நடுவில் வந்தவர் நடுவில் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி இல்லை, இந்த ஜோடி தான் நிரந்தரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த சமயத்தில் தான் இப்போ ராகினி உள்ளே வந்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்ச ஒன்று தான். ஏன்னா அவங்க இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு கண்டுபிடிச்சா அந்த குடும்பத்திற்கு அத்தனை பேர்த்தையும் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக திருப்பி இவங்களை வெளில துரத்துறதுக்கு இல்லை அவமானப்படுத்துறதுக்கு இல்லை கங்கா சாரதா இவங்க எல்லாருமே இப்படி ஒரு மனங்கெட்ட பொழப்பு நமக்கு தேவையா, பணத்துக்காக போயிட்டு தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக உன்னுடைய வாழ்க்கையவே பணையம் வச்சியா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூந்து இவங்களை கூட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிவின் இருக்காரு, நிவினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நிவின் உடனே நான் தான் இருக்கேன்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் கட்டமாக ராகினியை முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே விடணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓவராக அப்படியே திமிரா இந்த வீட்டுடைய மகாராணியாக நான் தான் இனிமேல் இருக்க போகிறேன், உனக்கு இது நரகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு பசுபதி அன்பு அஜய் எல்லாரும் சேர்ந்து காவேரியை கிண்டல் பண்ணதுனால தான் இப்போ இவங்க குடும்பமே ஓடி கை அருவாரோடு வந்துட்டாங்க. சாரதா வேற எல்லாரும் மிரட்டி பசுபதியோட கை கலப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ விஜய் இங்கே வராரு வேற. விஜய் என்னடா இது, என்ன சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, மிஸ்டர் பசு உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னதில்ல, உங்களோட அந்த தேவையில்லாத ரவுடித்தனத்தெல்லாம் உங்கள் ஊர்லேயே வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வந்தீங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சம்மந்திக்கு மரியாதையெல்லாம் நான் சொன்னேனே சித்தப்பா அப்படின்ட்டு ஏற்கனவே சித்திட்ட வேற சொல்லிட்டார். என்ன பண்ணால் சித்தி உங்கள் மேலே இருக்க பாசத்துக்காக தான் நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன், இதுக்கு மேலே சித்தப்பாவோ அஜயோ ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நான் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு வேற சொல்லியாச்சு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் அதையும் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளேயே அவங்கள விட முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லி, என் ஒய்ஃபு இது எங்கள் வீடு, இந்த வீடு என் பேரில் இருக்குது, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் தான் இந்த வீட்டில் சொந்தமும் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராகினி இந்த வீட்டில் விட்டால் நீங்கள் மகாராணி ஆகிடுவா அப்படின்லாம் பேசுகிறீங்க. ப்ளஸ் நான் என் இப்போ ஒய்ஃபுக்கு நரகம் ஆகிடும்லாம் பேசுனீங்களாமே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த வீட்டை விட்டு வெளில போங்க, உங்கள் மகளுக்கு இங்கே அனுமதி கிடையாது, சித்தப்பா நீங்களும் உங்கள் பையனை கூப்பிட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படின்னு தாத்தாட்டெல்லாம் பேசி சித்தி அழுது அதுக்கப்புறம் ஒரு வேளை வீட்டில் விடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடு விஜயோடது, அஜய்க்கு இதில் ஒரு பங்கும் இல்லைங்கிறத எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேர்.